ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ புக்ஸ் ஃபார் கேட்டு, பிஎஸ்யூ அப்புறம் இஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குள்ள வீடியோ. ஓகேவா? இதுல என்னன்னா, நம்ம கேட் எக்ஸாம், இஎஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஜென்ரலா தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இன்னும் டீப்பா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ மத்த எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வீடியோ பார்த்து படிக்கிறோம். இல்ல நெறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. வீடியோ பார்த்து படிக்கிறோம். கான்செப்ட் அதிலயே உள்ளது கூட நம்மளுக்கு போதும். இல்ல இன்னும் டீப்பா படிக்கணும்னா, நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆத்தர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமா அப்ஜெக்டிவ் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி பை வி.கே. மேத்தா அண்ட் ரோஹித் மெஹ்தான்னு ஒரு புக் இருக்கு. ஸோ இந்த புக்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இத நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாலே, இத சால்வ் பண்ணி நல்லா திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணாலே எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ அந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள புக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். ஸோ இன்ஸ்டிடியூட் மேட் ஈஸி அந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் வாங்கிக்கலாம். அத வந்து நம்ம பார்த்துக்கலாம். எந்த இன்ஸ்டிடியூட்னாலும் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். சில இன்ஸ்டிடியூட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள புக்ஸும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அத சால்வ் பண்ணி பார்க்குற புக்ஸும் குடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம கேட் எக்ஸாம், அப்புறம் இஎஸ்சி இதுக்கெல்லாம் நம்ம இன்டெப்த்தா நம்ம எப்படி படிக்கலாம்? என்னென்ன புக்ஸ நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட்டோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எந்த புக்கு, ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன புக்கு அதெல்லாம் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணி படிங்க. ஓகே. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே கேட் எக்ஸாம்க்கு வரும். இந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷனும் கேட் எக்ஸாமோடது தான். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் புக்ஸு. நீங்கள் இதெல்லாம் பார்த்து படிங்க. ஓகே. தேங்க்யூ.